தேசிய விருது பெற்ற பாடலாசிரியர் நா. முத்துக்குமாரை பற்றி ஒரு சில தகவல்கள். காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் அறிஞர் அண்ணா. அதே போல காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒரு சிறந்த கவிஞன் என்றால் நா. முத்துக்குமார் அவர்கள். காஞ்சிபுரத்தில் பிறந்து தன்னுடைய பள்ளி படிப்பு காஞ்சிபுரம். அவருடைய தந்தையார் ஒரு ஆசிரியர். சிறு வயதிலிருந்தே படிக்கும் பழக்கத்தை தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்ட நா. முத்துக்குமார் தனது 4ஆம் வயதில் தன்னுடைய தாயை இழந்தார். இழந்த பிறகு பள்ளி படிப்பு காஞ்சிபுரம். அதன் பிறகு உயர்கல்விக்காக சென்னை பச்சையப்பா கல்லூரியில் பிஎஸ்சி இளநிலை பட்டம் முடித்து அதன் பிறகு முதுநிலை பட்டம் எம்ஏ தமிழில் படித்து அதன் பிறகு முனைவர் பட்டத்தையும் பெற்றார் நா. முத்துக்குமார். அதன் பிறகு சினிமா துறையில் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இயக்குநராக வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரபல இயக்குனர் பாலுமேந்திரா அவருடைய பட்டறையில் ஒரு நீண்ட காலமாக ஒரு அசிஸ்டன்ட் இயக்குநராக பணியாற்றி வந்தார். அங்கு பல்வேறு வெற்றிமாறன் போன்ற பல்வேறு இயக்குநர்களுடைய நட்பு கிடைத்தது. டைரக்டர் பாலா போன்ற இயக்குநர்களுடைய நட்பு. அதன் பிறகு இயக்குனர் ஆக வேண்டும் என்ற ஆசையை தளர்ந்து பாடலாசிரியராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதன் பிறகுதான் இந்த சீமான் என்று போன்ற பிரபல டைரக்டர் மூலமாக வீரநடை என்ற படத்தில் முதல் பாடல் ஆசிரியராக அறிமுகமானார். அதன் பிறகு சினிமா துறையில் சீமான், பாலா, சேரன், ராம், வசந்த பாலன் போன்று பல்வேறு அறிவுமிதி கவிஞர் அறிவுமிதி போன்ற இவர்களுடைய நட்பு கிடைத்தது. சென்னையில் அவர்கள் அனைவரும் ஒன்றாக வீடு அமைத்து அங்கு இருந்து கலை பயணத்தை மேற்கொண்டு வந்தனர். அங்கு அனைவரும் ஒரு கனவோடு தான் சென்னையில் பயணம் கொண்டனர். அப்பொழுது இந்த பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் பாடலாசிரியர் அவர்கள் பாடல் மிக இளைஞர்களை கவரும் வண்ணமாக ஒவ்வொரு வரியும் அமைந்தது. முக்கியமாக திருவண்ணாமலையில் உள்ள பவா செல்லத்துறை என்ற பிரபல எழுத்தாளர் அவர்கள் இவருடைய அன்பு சகோதரர். அவருடைய நட்பு கிடைத்தது. அவர்கள் மூலமாக சினிமா துறையில் பல்வேறு நண்பர்களும் கிடைத்தனர். அதன் பிறகு படிப்படியாக தமிழை நேசிக்க தொடங்கிய நா. முத்துக்குமார் அவர்கள் பல்வேறு பாடலுக்காக தேசிய விருதுகளை பெற்றார். ஒரு குவளை தேநீர் குடிக்கும் நேரத்தில் ஒரு ஆயுள் கால நண்பனை சம்பாதிக்கும் அளவுக்கு ஒரு சிறந்த நட்புணம் படைத்தவர். தமிழை நேசித்து தமிழை சுவாசித்து புத்தகத்தை அதிகமாக வாசிக்கும் திறன் பெற்றவர். ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வாசிக்கக்கூடிய ஆர்வமுடையவர் நா. முத்துக்குமார் அவர்கள். பயணம் செய்வது தான் இவருடைய அதிக நோக்கமாக இருந்தது. அதன் பிறகு இவர் வசந்த பாலன் என்ற டைரக்டர் இயக்கிய வெயில் திரைப்படத்தில் ஒரு பாடலுக்காக தேசிய விருது பெற்றார். அது வசந்த பாலன் கூறும் பொழுது, நாங்கள் மதுரைக்கு அடுத்து விருதுநகர் மாவட்டம், அதுக்கடுத்து கோயில்பட்டி வரைய மக்கள் வெயிலோடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். முழு வாழ்க்கையும் வெயில் தான். ஆனால் மழைக்காக எவ்வளோ பாடல்கள் எழுதுகிறார்கள், நீ வெயிலுக்காக ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று வசந்தபாலன் கூறிய பொழுது, வசந்தபாலனுக்காக வெயிலோடு விளையாடி வெளியோடு உறவாடி மல்லு கட்டி ஆட்டம் போட்டமே என்று எழுதிய பாடல் மிக பிரபலமானது, விருதும் பெற்றது. அதை தொடர்ந்து கல்லறையில் ஜன்னல் வைத்து உன்முகம் பார்ப்பேனேன்னு சொல்லி இறந்த பிறகும் நான் காதலியை பார்க்கும் ஒரு சிறந்த ஒரு பாடலாசிரியை நம்ம யாரும் பார்க்க முடியாது. அதுபோல கண் பேசும் வார்த்தைகள் என்ற செல்வராகவன் இயக்கத்தில் காதல் கொண்ட என்ற படத்தில் எழுதிய பாடலும் மிக வெற்றிகரமாக இருந்தது. அதே போல நம்ம டாக்டர் ராம் இயக்கிய தந்தை மகளுக்கான உறவு பற்றிய எழுதிய பாடலும் தேசிய விருது பெற்ற பாடல். அதே போல ஹைக்கூ கவிதைகளும் நா. முத்துக்குமாருக்கு தமிழக மக்களை கவர்ந்தது. ஹைக்கூனா ஒரு மௌன அஞ்சலி கூட்டத்திலும் கூட ஒலித்து கொண்டே இருந்தது செல்போன் மட்டும். அதற்கடுத்து ஐயர் பொண்ணு மீன் வாங்க வந்தா லவ் மேரேஜ்னு தெரிஞ்சுக்கோ என்று ரன் படத்தில் எழுதிய பாடலும் ஹைக்கூ என்ற ஒரு வரியில் இருந்து எழுதப்பட்ட பாடல் தான். அந்த அளவுக்கு தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கவிஞன். தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம், தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கவிஞன். எண்ணற்ற கவிஞர்கள், கண்ணதாசன் போல இவரும் கம்பராமாயணம், மகாபாரதம் போன்ற செயல் இலக்கியங்களை கற்று தேர்ந்த மாபெரும் கலைஞன். இந்த
தமிழ் உலகம், தமிழ் இலக்கியமே இந்த மாபெரும் கலைஞனை இழந்துவிட்டது. சிறு வயதிலேயே அவர் தன் உயிரை மாய்த்து கொண்டார். நாம் இந்த நேரத்தில் முத்துக்குமாரை நினைவு கொள்வோம், அவருடைய புகழை பரப்புவோம். நன்றி.